சிவா நீ சிவன்யா சூர்யா சார் உழைக்கலடா அப்படியே துடிச்சு எடுத்திருக்காரு. அவர்லாம் இதெல்லாம் உழைப்பா? ஐயோ மியூசிக் ஜிவி பிரகாஷ் டிஎஸ்பி இவரு தேவி சாரி சிவானா நீ எத்தனையோ தலைய வச்சு படம் எடுத்திருக்க. அந்த படத்தை எல்லாம் விட சூர்யானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்க பாருங்க. உண்மையுமே தலை வாழ்க. கண்டிப்பா இது தலை நடிக்க வேண்டிய படமா தான் இருக்கும். சூர்யா சார் இன்னையில இருந்து நீதான் எனக்கு அப்பா, ஓகேவா? தமிழனை கொண்டு போய் 200 பேத்த கொட்டுறான் கொடுவா. அந்த கொடுவாவை வந்து களை எடுக்க வந்திருக்கான் கங்குவா. இங்க எங்கடா கதை இல்ல? கதையை தான் நான் உங்க அக்கா சொல்லிட்டேன். சூர்யா சார் கேரியர்லயே இந்த கங்குவா வந்து அவர் காலத்துக்கும் ஒரு படம் பண்ண முடியாத அளவுக்கு சிறப்பான படமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து 2 வருஷம் ஆச்சுன்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். கண்டிப்பா இது 20 வருஷம் ஆனா கூட இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. ஏன்னா ரோமானிய பேரரசு அங்கேயும் நம்ம தமிழ்ல தான் நோண்டி இருக்கிறான். 1970ல 5 தீவுல நடக்கிற ஒரு தீவு வந்து பெருமாச்சி தீவோட ஒரு கேங்குவா தான் நம்ம வந்து சூர்யா. அந்த சூர்யாவை அழிக்கிறதுக்கு கொடுவாவா பிறந்து வராரு நம்ம வந்து நடராஜ் சாரு, நட்டி சாரு. அந்த நட்டிய வந்து களை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சட்டப்பாறையில இருந்து ஒருத்தர் பாபி டியோல் இந்தி நடிகர் வராரு, நம்ம கங்குவாவை நோண்டுறாரு, ஓகேவா? அவரை களை எடுத்து படம் முடியுது. அடுத்த இன்ட்டுக்கு வந்து கங்குவாவுக்கு வந்து 2வதுக்கு வந்து வில்லனா வந்து நம்ம கார்த்திகை இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி படத்தோட உண்மையாலுமே சொல்றேன், தமிழ் திரை உலகத்துல நம்ம இவ்வளவு நாள் வந்து 7ஆம் அறிவை பார்த்திருப்போம், எத்தனையோ பொன்னியின் செல்வம் எல்லாம் பார்த்திருப்போம். அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு 1070ல இந்த மாதிரி ஒரு கதை நடந்துச்சுன்னு சிவா நீ சிவன்யா அப்படியே பௌர்ணமி நிலவோட படத்தை காட்டியிருக்காங்க. நாளைக்கு பௌர்ணமி கிரிவலம் போறேன். கண்டிப்பா இந்த படம் அவர் கேரியர்லயே 320 கோடி போட்டிருக்காங்களா, அதை விட ட்ரிபிளா அடிச்சு இது வந்து நல்ல பேர் வாங்குன்னு அக்கா சுகந்தி அக்கா சொல்றேன். அந்த சிவன் மேல ஆன சூர்யா சார் உழைக்கலடா அப்படியே துடிச்சு எடுத்திருக்காரு. அவர்லாம் இதெல்லாம் உழைப்பா? உழைப்போட உச்சத்தை, அதாவது மிச்சத்தை காட்டல, உச்சத்தை காட்டியிருக்காங்க. தங்கலான்லாம் விக்ரம் சார் பட்ட கஷ்டத்தெல்லாம் விட 100 மடங்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாங்க. சிஜி ஒர்க்ல ஒரே ஒரு இதான் காட்டலாங்க, அந்த வந்து முதலைய வந்து கொல்ற சீன், அது மட்டும்தான் சிஜி ஒர்க்கு. மத்த எல்லாமே அவங்க பார்த்து சிவானா நீ எத்தனையோ தலைய வச்சு படம் எடுத்திருக்க. அந்த படத்தை எல்லாம் விட சூர்யானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்க பாருங்க. உண்மையுமே தலை வாழ்க. கண்டிப்பா இது தலை நடிக்க வேண்டிய படமா தான் இருக்கும். அத வந்து சூர்யா சாருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இவங்க 2 பேரும் பண்ணாததான் அவர் பண்ணுவாரு, அது வெற்றி பெறும். அது மாதிரிதான் இந்த கங்குவா. இந்த படம் அவரோட கேரியர்ல சூர்யா சார் இன்னையில இருந்து நீதான் எனக்கு அப்பா, ஓகேவா? சும்மா இதெல்லாம் தப்பா இருக்கு. யாரு அவெல்லாம் கிண்டல் இல்ல கிண்டல் பண்றவெல்லாம் தமிழன் கிடையாது, ஓகேவா? இந்த படத்தை ஆதரிக்கிறவன் மட்டும்தான் தமிழன். மத்த நாட்டுக்காரெல்லாம் கவரப்பேட்டைக்கு தாண்டி தடாவுக்கு தாண்டி ஆந்திராவுக்கு ஓடிடணும், ஓகேவா? உண்மையான கதை எடுத்திருக்கிறாங்க. பயோபிக் ஏன் கதை இல்ல? 1970ல நம்ம 5 தீவுல, ஓகேவா, தமிழனுக்கு நடந்த ரோமானிய பேரரசு நம்மளை கொடுமைப்படுத்தின விதத்தை தாண்டா காட்டுறான். அங்கேயே 2 காசுக்கு தமிழனை கொண்டு போய் 200 பேத்த கொட்டுறான் கொடுவா. அந்த கொடுவாவை வந்து களை எடுக்க வந்திருக்கான் கங்குவா. இங்க எங்கடா கதை இல்ல? கதையை தான் நான் உங்க அக்கா சொல்லிட்டேன். ஐயோ மியூசிக் ஜிவி பிரகாஷ் டிஎஸ்பி இவரு தேவி சாரி ஐயோ செம்மையா பண்ணிருக்கு டிஎஸ்பி. நான் இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்ல. வந்து மோட்டிவேஷன் சாங் 3 சாங்கு அப்படியே தியேட்டர்ல உட்கார முடியல, அப்படியே பம்ப் ஆகி அந்த அளவுக்கு மியூசிக் பிஜிஎம் தான். இதோட மியூசிக் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோ. பாபி டியோலோட ஒரு டைலாக், இது வந்து சட்டப்பாறை இல்ல, இனிமே ரத்தப்பாறை, கங்குவா வந்து ரத்தப்பாறை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. 2வதுக்கு இன்ட்டு கொடுத்திருக்காங்க. கார்த்தி தான் அடுத்ததுல வில்ல. பார்த்தவளே சந்தோஷமாயிடுச்சு. படம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி 100-1000 கோடி அடிக்கணும். 10க்கு ஒரு 6.57 கொடுக்கலாம். படத்துல பெட்டரா பண்ணிருக்கலாம்னா நிறைய ரிப்பீட்டடா நம்ம தமிழ் சினிமால பார்த்த சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டரா கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
இல்ல கம்பேரிசனே இல்ல. பாகுபலி அது டிஃப்ரெண்ட் பால் கேம் தான் ஆல் டுகெதர். அதுவும் 2015 2016ல வந்த காலகட்டமே வேற. இப்போ நிறைய லைக் விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்க அதையும் கம்பேர் பண்ண முடியாது. எஃபர்ட்ஸ் ஆர் தேர். எஃபர்ட்ஸ் வந்து சிவா டீம் சரி, வெற்றி சார் அஸ் டிஓபி சூப்பரா பண்ணிருக்காங்க, எடிட்டேபிள்ல சரி எல்லாமே ஓகே, டீசென்ட் ஒர்க்ஸ் எல்லாமே. பட் ஆல் டுகெதர் ஒரு படம் ஓடணும்னா ஹீரோ ஒர்க்ஸ், ஸ்டன்ஸ், மியூசிக் இதெல்லாம் தாண்டி நல்ல கதை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் கங்குவா ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கதையா கொஞ்சம் இன்னும் பெட்டரா டெவலப் பண்ணிருக்கலாம். வெறும மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த கதையை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கு போல டைரக்ஷன் டேபிள்ல, அதனால நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கே தவிர்த்து இது வந்து ஒரு கதையா லெட் டவுன். பட் சூர்யா சாரோட எஃபர்ட்னால இந்த படம் வந்து ஸ்டேஸ் ஹை. செகண்ட் ஹாஃப் வந்து சூர்யாவும் கார்த்தியும் ஆப்போசிட் ஆக மாதிரி இருக்கு. அதுதான் செகண்ட் ஹாஃப். சார் படம் எப்படி இருந்துச்சு? சார் சூர்யா ஆக்டிங் சூர்யா ஆக்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே அவ்வளவா நல்லா இல்லைங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஸ்கிரீன் பிளே பாகுபலி மாதிரி நினைச்சோம். பாகுபலி மாதிரி இல்ல. மேக்கிங் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல. பாகுபலியில இருந்தது கங்குவால என்ன இல்ல? ஸ்கிரீன் பிளே இல்ல. ஒரு திடமான ஒரு பக்காவான ஸ்கிரீன் பிளே இல்ல. ஏதோ வந்து ரோமானியர்கள் வந்து ஒரு இடத்த ட்ரை பண்றாங்க அந்த 1070ல. அப்போ வந்து பெருமாளை சேர்ந்து ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அதுலதான் கங்குவா இருக்கா, என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு ட்ரை பண்றாரு. அவ்வளவுதான் கதையே. ப்ரோ சென்டிமெண்ட் எமோஷனலா ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் சத்தியமா வேணாம் ப்ரோ. 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 6 கொடுக்கலாம் ப்ரோ. மத்தபடி 10க்கு 6 கொடுக்கலாம் ப்ரோ. கார்த்தியோட கேமியோ வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பட் ஆனா அவரு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பார்ட் 2 பார்த்தா மோசமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். லைக் எனக்கு ஒரு கதைனா புரியணும். லைக் இந்த எனக்கு கொஞ்சம் புரியல. மேபி எனக்கு பர்சனலா புரியாதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பார்ட் 2ல. பட் சூர்யாவோட ஆக்டிங்காக தான் நான் பார்க்கணும்னு வந்து அவரு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு இந்த மூவிக்கு. மியூசிக்கோட பிஜிஎம் தான் ஓவரா டாமினேட் பண்ணுச்சு. அது நல்லா இருந்துச்சு. பட் சாங் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கு போல. அதெல்லாம் எப்படி ஒரே லைன்ல வந்து நம்மளால சொல்ல முடியும், ஒரு 2.5 hours ஃபிலிம்ல சொல்ல முடியுங்கிறது வந்து எடிட்டேபிள்லயும் சரி, டைரக்ஷன் டேபிள்லயுமே அது வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க கடைசியா. சில சீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சதுனால வந்து அது லேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. ஸோ ஸ்டண்ட் எல்லாம் டப்புன்னு கட் பண்ணி தூக்கிடலாம். நம்மளே போய் உட்காந்தா ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த படத்துல ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 40 minutes அந்த பிரான்சிஸ் கேரக்டர் வந்து வர அந்த 40 minutesலயுமே ஒரு 10 minutes வந்து ஈஸியா ட்ரிம் பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்குமா எப்படி சொல்றீங்க? அமரன் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. இதனால இந்த படத்தை ரிலீஸ்க்கு அப்புறம் ஸ்கிரீன்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்குமா? அது சொல்ல முடியாது. அமரன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம். இப்போ அமரனுக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ கங்குவா வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்போ நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு ஸ்டே. பட் அமரன் லெவலோட இது கம்பேர் பண்ண இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அப்புறம் வந்து கார்த்தியோட கேமியோ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல செகண்ட் பார்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு ஈகரா அதுக்காக வந்து வெயிட் பண்ற மாதிரி அதுக்காக இருந்துச்சு. விஷுவல் அந்த 3D வந்து அந்த நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. லேக் இல்ல. 3 hours வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல படம். லேக் எதுவும் எனக்கு தெரியல. பார்த்ததுக்கு வந்து அவ்வளவா ஏதோ ஒரு கதை நினைச்சு வந்தா, ஆனா நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு படம். சூர்யாவோட கம்பேக் நல்லா இருக்கு. அவங்களுக்கான அவ்வளவா ரோல் இல்ல. ஸ்டார்டிங்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள ரோல் இல்ல. அவங்க அவ்வளவா எதுவுமே இல்ல, எந்த ரோலும் இல்ல அவங்களுக்கு. வெறும் சூர்யா அவங்க அந்த மட்டும்தான். அவங்க வந்து சூர்யாவுக்கு எப்படி சூர்யா ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கார்த்தி சார் கேமியோக்கு தான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.